மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பாலாற்றில் கழிவு நீர் நேரடியாக கலப்பதால் நிலத்தடி நீர் மாசடைந்து விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னாம்பேட்டை பகுதியில் உள்ள கிணறுகளில் தண்ணீர் இறைக்கும் போது நுரை பொங்கி துர்நாற்றம் வீசுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் சட்டவிரோத மணல் கொள்ளை மற்றும் குப்பைகள் தேக்கம் காரணமாக சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை தடுக்க மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். வாணியம்பாடி நகரத்தை ஒட்டி இருக்கிற சென்னாம்பேட்டை உள்ளே இருக்கிற இந்த தென்னந்தோப்பு பங்களாத்தோப்புன்னு சொல்லுவாங்க. இந்த தென்னந்தோப்பில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாக பம்ப் செட் ஆன் பண்ணால் பெரிய அளவில் நுர பொங்குது. என்னென்னா நிலத்தடி நீர் மிகப்பெரிய அளவில் மாசடைந்திருக்கு. பக்கத்தில் இருக்கிற ஊராட்சி, நகராட்சி, பேரூராட்சி கழிவுகள் மொத்தம் பாலத்தில் கலக்குது. இங்கே இருக்கிற கம்பெனிகளும் வந்து இல்லீகலாக திறந்து விடுறாங்க. நிறைய கம்பெனிகள் போர்வெல் போட்டு போர்வெல் உள்ள நேரடியாக கழிவு நீரை கலக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னு தெரியல. குடிக்கிறதுக்கு தகுதி இல்லாத நிலைமையில பாலாறு மாறிட்டதால காவேரி கூட்டு குடிநீர் திட்டத்தில் தான் நாங்கள் குடிச்சிட்டு இருக்கோம். விட்டு போனால் அம்பலூரில் தான் தண்ணி எடுத்துகிட்டு வந்து வாணியம்பாடி நகரத்துக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நிலத்தடி நீர் வேற எந்த பயன்பாட்டுக்கும் பயன்படுத்த முடியாத அளவுக்கு ஆயிடுச்சுன்னா நாங்கள் எப்படி வாழ்றதுன்னு தெரியல. நேர்மையான அதிகாரிகளை அங்கே அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கொடுக்கணுன்றது எங்களுடைய கோரிக்கையா இருக்கு. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.